Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம விரைப்பையில் இருக்கக்கூடிய நரம்புகளும் பார்த்திங்கன்னா சுருட்டி இருக்கும். அதனால் அவங்களால இந்த ரீஜெனட்டிக்ங்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷனுக்கான எந்த யூனிட்டுமே நடக்க போகிறது கிடையாது. அதனால தான் நிறைய பேருக்கு பிரச்சனையே அதுதான். நம்ம மாதம் ஒரு முறை இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை உடம்பை நம்ம கிளென்ஸ் பண்ணிகிட்டே இந்த மாதிரி எந்த வியாதியும் வராது, இந்த நரம்பு சுருட்டல் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆக மொத்தத்தில் ஒரு சிலந்தி ஒரு இலையை பிடிச்சி அமுக்கியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முக்கியமான உறுப்புகளையும் முக்கியமான ஒரு தசைநார்களையும் முக்கியமான வர்ம புள்ளிகளையும் பிடிச்சிருக்கும். நரம்பு புடைக்க வேண்டும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அத்தனைக்குமே எனக்கு ரத்த ஓட்டம், ரத்தம் ஜெட்டு வேகத்தில் பாயுமா. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. வெரிகோசிஸ் வெயினை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கையில் இருக்கக்கூடிய நரம்புகள், காலில் இருக்கக்கூடிய நரம்புகள், எங்கெங்கெல்லாம் மைன்யூட் நரம்புகள் இருக்குதோ இல்லை பெரிய நரம்புகள் இருக்கோ அதை சுருட்டுதல் காரணம் தான் வெரிகோசிஸ். அப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக இது வருது? ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறவங்க, இந்த அயன் பண்ணுறவங்க, டீ கடைக்காரவங்க, அதேமாதிரி பார்த்திங்கன்னா டீச்சர்ஸு, அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா நமக்கு டிராஃபிக்கில் நிற்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பார்த்திங்கன்னா நமக்காக சேவை செய்கிற நின்றுக்கிட்டே சேவை செய்கிற அத்தனை பேருக்குமே இந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, நல்ல மேக்ஸிமம் பாருங்கள், நம்ம டீ கடையில் நின்று அதிகமாக டீ ஆத்துறவங்களுடைய காலை நைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா போதும், பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பொட்டச்சிட்டு இருக்கும், சில பேருக்கு சுருட்டிகிட்டு இருக்கும். காரணம் நின்று அவங்க பண்ணுறக்கூடிய விஷயம் அப்படி தான். அதேமாதிரி டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை சொல்லுவாங்க, முட்டிக்கால் வலின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம விரைப்பையில் இருக்கக்கூடிய நரம்புகளும் பார்த்திங்கன்னா சுருட்டி இருக்கும். அதனால் அவங்களால இந்த ரீஜெனட்டிக்ங்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷனுக்கான எந்த யூனிட்டுமே நடக்க போகிறது கிடையாது. அதனால தான் நிறைய பேருக்கு பிரச்சனையே அதுதான். இதெல்லாம் காரணம் ஹீட்டாகவும் இருக்கலாம், டிகே ஆன ரத்தம் இருக்கலாம், தசை சுருக்கமாக இருக்கலாம், நரம்பு சுருக்கமாக இருக்கலாம், டென்ஷனாக இருக்கலாம், கிட்டத்தட்ட ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம். ஆக மட்டத்தில் எல்லாத்துலேயுமே இது நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நரம்பு சுருட்டல். இது எங்கே வேணாலும் வரலாம். ஃபேஸில் கூட இருக்கும், நமக்கு தெரியாது. பிரெயினில் கூட இருக்கும், தெரியாது. காதில் இருக்கும், முக்கியமான அக்குபஞ்சர் பாயிண்ட்டை சுருட்டி பிடிச்சிருக்கும். ஆக மொத்தத்தில் ஒரு சிலந்தி ஒரு இலையை பிடிச்சி அமுக்கியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முக்கியமான உறுப்புகளையும் முக்கியமான ஒரு தசைநார்களையும் முக்கியமான வர்ம புள்ளிகளையும் பிடிச்சிருக்கும். ஸோ இதை தான் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில், நல்லா என்ன பண்ணுவாங்க, மசாஜ், என்ன மசாஜ் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி யாரும் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி சொன்னால் விளக்கெண்ணெய் குடிப்பாங்க, உடம்பை டீடாக்ஸ் பண்ணுவாங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை யாரும் பண்ணுறது கிடையாது. இது எல்லாமே தேங்கி நிற்கும் கழிவுகளை வெளியேற்றாமல், கெட்ட பிளட்டை வெளியேற்றுறது கிடையாது, கெட்ட ரத்தத்திலேருந்து இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது கிடையாது, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவது கிடையாது. இதெல்லாம் தான் இது பேசிக் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை எப்படியாவது நாட்டு மருந்து கடையில் இருக்கக்கூடிய ராஜபேதி மாத்திரைன்னு இருக்கும். அதுலேயே அழகாக ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை எடுத்து அதில் பார்த்திங்கன்னா 10 வயசு இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நம்ம மாதம் ஒரு முறை இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை உடம்பை நம்ம கிளென்ஸ் பண்ணிகிட்டே இந்த மாதிரி எந்த வியாதியும் வராது, இந்த நரம்பு சுருட்டல் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ நரம்பு சுருட்டல் எனக்கு மைல்டாக இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது, உடச்சுட்டா ரத்தம் வெடிக்கிற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அத்தனை பேருக்குமே ஒரு அழகான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு நைட்டு கொடுக்கக்கூடிய முக்கியமான பால் குடிக்கலை, எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அழகாக நீங்கள் தண்ணியில் கூட எடுக்கலாம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், மேக்ஸிமம் பாலில் தான் குடிக்க சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். விரை வீக்கம் ஏன் வருது? இதில் தான் ஆரம்பிச்சிருக்கும். அதேமாதிரி இன்ஃபெக்ஷன்லேயும் வரும் விரை வீக்கம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நரம்பு சுருட்டல் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு டெசல்ஸில் இருக்கும். ஸோ அப்போ இதை எப்படி சரி பண்ணலாங்கிற ஒரு முக்கியமான ஆயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி நைட்டு ஒரு பால் அவசியம் குடிக்கணும். அது இருதயத்தில் எத்தனை அடைப்புகள் இருந்தாலும் சரி, கொழுப்பில் அதையும் சரி செஞ்சிடும், நரம்பு சுருட்டல் இருந்தாலும் சரி செஞ்சிடும். உடம்ப வசிக்கிறதுக்கு தான் இந்த பால், மஞ்சள் பால் ப்ளஸ் பூண்டு. நம்ம என்ன பண்ணணும், நல்ல ஒரு பசும்பால் எடுத்துக்கணும், இல்லாட்டா வேறு வழியே இல்லைன்னா நம்ம பாக்கெட் பால் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் பால் என்ன பண்ணுறோம், சிம்மில் வச்சுக்கோங்க. அழகாக அந்த பால் வச்சுட்ட பிறகு 3 பூண்டு, நாட்டு பூண்டாக எடுத்து நல்லா தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. 2 சிட்டிகை மஞ்சள், அவ்வளோதான். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஸோ அழகாக என்ன பண்ணும், 2 டம்ளர் பால் 1 டம்ளராக மாறின உடனே அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடித்தாலும் சரி, அப்படியே குடித்தாலும் சரி, பாலோட போல கரைஞ்சே இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே குடிச்சிட்டாலும் சரி, இல்லைன்னா ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிக்கணும்னு சொன்னாலும் உங்களோட இஷ்டம் தான். ஆனால் இதை கண்டினியூவாக நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரே மாதத்தில் உங்கள் உடம்பு கலகலன்னு ஆகிடும். எந்த விதமான ஸ்டோரேஜ் இருக்காது, கழிவுகள் இருக்காது, கொழுப்போடைய பிரச்சனை இருக்காது, இதயத்தின் அடைப்பு இருக்காது. அவ்வளோ பெரிய நல்ல விஷயம். ஸோ இதை கண்டிப்பாக எடுக்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெரிகோசிஸ் வெயின் கம்மியாகிட்டே இருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். சரி, இதை மட்டும் எடுத்தால் பத்தாது. இதுக்கு மேலே நம்ம வெளிப்பூச்சாக போடக்கூடிய ஒரு ஆயில், 2 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. நான் ரெண்டையுமே நான் சொல்கிறேன். கருஞ்சீரக ஆயில், ஆலிவ் ஆயில், இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக. நம்ம என்ன பண்ணுறோம், இதையும் அப்ளை பண்ணலாம், நைட்டு படுக்க போதும் அப்ளை பண்ணலாம். அதாவது ரெண்டையுமே இது ஒரு நாள். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு எண்ணெய், அதான் ரொம்ப ரொம்ப சூப்பர், முருங்கை இலை. நல்லெண்ணெயில் என்ன பண்ணுறீங்க, அடுப்பு சட்டியில் வச்சுருங்க. நல்லா சிறு தீயாக வச்சுக்கும்போது நல்லா அப்படியே எண்ணெய் மட்டும் அப்படியே கொதித்து அந்த ஆவி பறக்குது பார்த்தீங்களா, அப்போ தள்ளி நின்றுக்கிட்டு முருங்கை இலையோடு அப்படியே இலையை மட்டும் போடுங்க. அப்படியே படன்னு பொரியும்.
அப்படியே பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே அதை எடுத்து நம்ம வந்து நொறுக்கி சாப்பிட்றலாம், வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதை சாப்பிட்ருங்க. இந்த எண்ணெயை மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதாவது நல்லெண்ணெயில் முருங்கை இலையை போட்டு பொரிச்சு எடுக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணெய் தான் இந்த சூப்பர் டூப்பர். அந்த எண்ணெயை மட்டும் நீ மேலே போட்டுகிட்டே வந்தீங்கன்னாக்கா அற்புதமான வேலை செய்யும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்த கரிஞ்சீரக எண்ணெயும் ஆலிவ் ஆயிலும் ஒரு நாள் நைட்டு படுக்கிறீங்க, அடுத்த நாள் இந்த எண்ணெய் முருங்கை இலை எண்ணெய், ஆலிவ் ஆயில் எண்ணெய், அதுக்கப்புறம் கரிஞ்சீரக எண்ணெய் போடுறீங்க, அடுத்தது வந்து முருங்கை எண்ணெய் சேர்க்குறீங்க, முருங்கை இலையை போட்டு காய்ச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த எண்ணெய். ஸோ இந்த இலையை நீங்கள் அப்படியே போட்டு வச்சுருக்கீங்களா, நோ ப்ராப்ளம், அப்பப்போ அது பாட்டு அது ஊறிக்கிட்டே கிடந்தாலும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த பொரிஞ்ச அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, அழகாக அந்த தட்டில் எடுத்து போட்டு அழகாக நீங்கள் முறுக்கி சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆக இந்த 2 எண்ணெயுமே மாறி மாறி நம்ம போட்டுட்டு வரும் பொழுது வெரிகோசிஸ், அதாவது நரம்பு சுருட்டல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி உள்ள இருக்கக்கூடிய நரம்பு கட்டு, நரம்பு பார்த்திங்கன்னா உறைந்து இருக்கிறது, ரத்தக்கட்டு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கிளிசரின். நான் இங்கே வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிளிசரின் வாங்கிக்கலாம். இந்த கிளிசரினை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலும் சூப்பராக இருக்கும். இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய மைன்யூட்டாக இருக்கிறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடையில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு சுருட்டல், இதை கிளிசரின் எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னா கிளிசரின் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணால் கூட பாருங்கள், அதில் ஒரு வகையான ஒரு சூடு இருக்கும், அது உள்ளே போய் அந்த இருக்கக்கூடிய எல்லா சுருட்டல்களையும் சரி செய்யும். ஸோ என் மேல் பூச்சாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்லியிருக்கேன், கிளிசரின் சொல்லியிருக்கேன். இதையே பயன்படுத்தினாலும் ஓகே தான், தி பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஆக பட்சத்தில் இதெல்லாம் தாண்டி நம்ம இன்டேக்காக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு கவுனி அரிசி அவசியம் கஞ்சி எடுத்துக்கிட்டே வரும். கருப்பு கவுனியில் அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் விஷயம் இருக்குது. கருப்பு கவுனி கருப்பு கவுனி கருப்பு கவுனி இரத்த நாளங்களை அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரத்தசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி இருக்குது, அதையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ரத்த சம்மந்தப்பட்டமான ரத்த பீடை இருக்குது பார்த்தீங்களா, ரத்தம் நல்லாவே ஊறும். ரத்தசாலி அரிசி அப்படின்னு கேட்டி நீங்கள் வந்து ஆர்கானிக் ஸ்டோரில் கேட்டிங்கனாலே தருவாங்க. ஸோ அதே கருப்பு கவுனி ரத்தசாலி அரிசி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணிட்டாலும் சரி, இல்லை இது ஒரு நாள் கஞ்சி, இல்லை அடுத்த ரத்தசாலி ஒரு கஞ்சி அப்படின்னா ரத்தத்தில் கம்மி இருக்கிறவங்க, ஹிமோக்ளோபின் கம்மி இருக்கிறவங்க இந்த ரத்தசாலி அரிசியை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரத்தசாலி நீங்கள் ஆர்கானிக்கில் போட்டாலும் சரி, நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, அதை வாங்கி யாருக்கெல்லாம் பிளட்டு கம்மியாக இருக்குது, ப்யூரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ரத்தசாலி அரிசி கஞ்சி குடித்தாலே போதுமான விஷயம். ரத்தசாலி அரிசி உடம்புல சேர்த்துக்கிட்டே வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு நீண்ட ஆயில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ கருப்பு கவுனி ஒரு நாள், இல்லைன்னா ரத்தசாலி ஒரு நாள், இல்லையா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே நாள் எடுத்துகிட்டு அப்படி கண்டினியூ எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இந்த அரிசி கஞ்சி எடுக்கும் பொழுதும் அதேமாதிரி வெளிப்பூச்சாக பூசக்கூடிய அந்த ஆயில், அதேமாரி நைட்டு பூண்டு பால், அவ்வளோதான். இது மட்டும் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, இரத்த சோகை வராது, ரத்தம் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கன்ஸும் நல்லா இருக்கும். ரத்தம் அளவுக்கு அழகான உங்களுக்கு உடம்புக்கு என்ன தேவையோ அத்தனையுமே இருக்கும். நரம்பு சுருட்டல் காணாமல் போய்கிட்டே இருக்கும். பயப்படவே தேவையில்லை. ஸ்ட்ரோக் இருக்கிறவங்களாம் தாராளமாக எடுக்கலாம். அதேமாரி உங்களுக்கு உடலாக இருக்கும். உடல் பொன் போல் மின்ன வேண்டும், ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கான விஷயந்தான் இந்த பூண்டு பால். இது வந்து இப்போ நேற்று இல்லை, எத்தனை ஆயிரம் வருஷமாக இந்த பூண்டு பால் எடுத்துகிட்டு இருக்காங்க தெரியுங்களா. அவ்வளோ நல்லது. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போர் வீரர்களுக்கெல்லாம் முக்கியமாக இரவு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிங்க் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பூண்டு பால் தான் கொடுப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு நரம்பு புடைக்க வேண்டும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அத்தனைக்குமே எனக்கு வேணும் ரத்த ஓட்டம். ரத்தம் வந்து ஜெட்டு வேகத்தில் பாயுமா எப்போ பாலோடு சேர்ந்து பூண்டு சாப்பிடும்போது. ரத்த அடைப்பே இருக்காது, மதமதப்பு இருக்காது, சோகை இருக்காது. என்னடா அடுத்த வேலை கொடுத்தா சீறி பாயக்கூடிய சிந்தனையும் சீறி பாயக்கூடிய உடம்பும் சக்தியும் அங்கே இந்த பூண்டு பாலில் இருக்குங்கிறது தான் அந்த காலத்துலேயே அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதும், உடலில் எங்கேயுமே அடைப்பு இருக்காது, தங்குதடை இருக்காது, தங்குதடை இல்லாத சீரான சீரிப்பாயும் ரத்தம் இருக்கும், அங்கே அசுத்தம் இருக்காது, கழிவு இருக்காது. அப்படிங்கிறது தான் இந்த பூண்டு பால். மேல் பூச்சாக நம்ம கரைக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த ஆலிவ் ஆயில், கரிஞ்சீரக எண்ணெய், அதேமாரி நல்லெண்ணெயில் முருங்கை இலை. இந்த முருங்கை இலையை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து இந்த எண்ணெயை டெஸ்டில்ஸில் அழகாக போடலாம், விரைவாதம் இருக்கிறவங்க போடலாம். ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு துணியில் அந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே இந்த கோவணமே லங்கோடு மாரி அந்த இடத்துல அந்த விரைவில் வச்சு அப்படியே வச்சுட்டா போதும். நைட்டு கொஞ்சம் அசௌகரியம் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கொழப்பாக இருக்கிற மாதிரி. ஆனால் இதை வைக்க பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க இதை செஞ்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த முருங்கை இலையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் அவ்வளோதான். இதை மட்டும் நான் மேலே அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டாலும் லைட் மசாஜ் அது சும்மா போட்டுட்டு விட்டுடுங்க. இப்படி தொடர்ந்து எடுக்கும்போது 20 நாளில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்கூடாக பார்க்கலாம். அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த விரை வீக்கம் அப்படியே குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆண் உறுப்பில் பெண் உறுப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்குமே இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆக மொத்தத்தில் இது கைகூடாக கண்கூடாக பார்த்த ஒரு வைத்திய முறை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.